ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது ட்ராமா படத்தின் திரை விமர்சனம். ட்ராமா படத்தில் விவேக் பிரசன்னா, சாந்தினி தமிழரசன், பிரபு, பூர்ணிமா ரவி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். RS ராஜ் பிரதாப் இசையமைத்திருக்கிறார். தம்பிதுரை மாரியப்பன் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். இந்த படத்தினுடைய கதை என்ன? நல்ல வேலையிலே இருக்கும் விவேக் பிரசன்னாவுக்கு குழந்தை இல்லை. சாந்தினி தமிழரசன் விவேக் பிரசன்னாவுடைய மனைவிக்கோ குழந்தை என்றால் பேரன்பு. ஆனால் தனக்குத்தான் அந்த வாய்ப்பு இல்லை, அந்த திறமை இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட விவேக் பிரசன்னா மாற்று வழியால் அதை செய்ய முடியுமா என்று யோசிக்கிறார். இன்னொரு பக்கத்தில் ஒருவன் விழுந்து பூர்ணிமா ரவியை காதலிக்கிறான். காதலித்த பிறகு உணர்ச்சி வசப்படுகிறார்கள். உணர்ச்சி வசப்படுவதற்கு காரணம் என்னென்னா, பூர்ணிமா ரவியுடைய ஓனர், பெட்ரோல் பங்க் ஓனர் அவரை கற்பழிக்க முயல்வார். உடனடியாக கதவை திறந்து கொண்டு போய் பிரபு காப்பாற்றுவார். உடனே பூர்ணிமா ரவிக்கு அவர் மீது காதல் வந்து விடுகிறது. உடலுறவு கொள்கிறார்கள். குழந்தை வயிற்றில் உருவாகிறது. இந்த குழந்தையை எப்படியாவது கலைத்து விடு என்று அப்பாவும் தாயாரும் வற்புறுத்துகிறார்கள். ஆனால் மாட்டேன் என்று மறுக்கிறார். அதே சமயத்தில் ஒரு பரபரப்பான காரியத்தை செய்கிறார் பூர்ணிமா ரவி. அது சஸ்பென்ஸ். அதேமாதிரி சாந்தினி தமிழரசனுக்கு ஒருவர் வீடியோ அனுப்புகிறார். அந்த வீடியோவில் உனக்கு பிறந்த குழந்தைக்கு அப்போ நான் தான், ஏன்னா நான் தான் உன்னை உடலுறவு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த வீடியோவை அனுப்புகிறார். சாந்தினி தமிழரசனுக்கு இப்போ அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. ஆக இந்த இரண்டு தம்பதியர்களுடைய சோதனைகள், வேதனைகள், துயரம், இந்த விஷயங்களை பேரலல் கதையாக்கி பண்ணியிருக்கிறார் தம்பிதுரை மாரியப்பன். விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இருக்கிறது. சின்ன சின்ன வேடங்கள் மற்றும் வில்லன் வேடத்தில் நடித்த விவேக் பிரசன்னா இந்த படத்தில் அவருடைய திறமையை முழுமையாக காட்டுவதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறார் இயக்குனர் தம்பிதுரை மாரியப்பன். தன்னால் மனைவிக்கு கரு கொடுக்க முடியவில்லை என்ற கோபம், இந்த மாதிரி இடையில புகுந்து ஒருத்தன் விளையாடுறானேங்கிற ஒரு வேகம், சோகம் எல்லாம் முகத்தில் ரொம்ப கண்ணியமாக காட்டியிருக்கிறார் விவேக் பிரசன்னா. அதேபோல் தான் நம்பியவன் மிகப்பெரிய துரோகி என்பதை உணர்ந்து கொண்ட பூர்ணிமா ரவி மிகவும் பரிதவிக்கிறார். ரொம்ப விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் செல்கிறது கதை. RS ராஜ் பிரசாத் இசையமைத்திருக்கிறார். பாடல்கள் பெரிதாக நம்முடைய மனதை தொடவில்லை. ஆனால் பின்னணி இசையில் பேர் வாங்கியிருக்கிறார் RS பிரதாப். அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ராஜ் பிரதாப் பின்னணி இசையில் வாங்கிய பெயரை பாடல்களிலும் வாங்கியிருந்தால் ஆகா ஓஹோ என்று பாராட்டியிருக்கலாம். இப்போது அதற்கு வாய்ப்பு இல்லை. ஒளிப்பதிவாளர் மிக அழகாக ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். தம்பிதுரை மாரியப்பன் அறிமுக இயக்குனராக இருந்தாலும் நம்முடைய மனதை ஆழ்மையாக ஆழமாக கவர்ந்திருக்கிறார். ஏன்னா படத்தில் பரபரப்பும் விறுவிறுப்பும் ஆரம்பத்திலிருந்தே அதிகம்தான். அதில் எந்த சந்தேகமே இல்லை. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று நாம் ஒன்று சிந்தித்தோமே. ஆனால் மாரியப்பன் தங்கதுரை படத்தில் வேறு மாதிரி காமிச்சிருக்காரு. அதான் படத்தினுடைய விறுவிறுப்புக்கும் பரபரப்புக்கும் காரணம். இந்த மாதிரி த்ரில் கதைகளில் இந்த மாதிரி நம்முடைய எதிர்பார்ப்புக்கு எதிராக படத்திலே காட்சிகள் விரிந்தது என்று சொன்னால் நிச்சயமாக படம் வெற்றி கோட்டை தொடும். அதில் எதுவும் சந்தேகம் இல்லை. ட்ராமா ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர், அதில் ஒரு நல்ல காதலும் இருக்குது, பாடமும் இருக்குது. அதனால் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு தரமான படங்களில் ஒன்றாக ட்ராமாவை சொல்லலாம். தியேட்டரில் போய் பார்த்து ரசிங்கள். ட்ராமாவுக்கு பைல்வான் பார்வையில் 100க்கு 55 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.